பிரவீன், மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் இரு பிரிவினருக்கு இடையே அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதில் பிரச்சனை இருந்து வந்தது. இதையடுத்து திருப்பரங்குன்றம் பகுதியை சுற்றியுள்ள மதுரை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த தடை உத்தரவை நீக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த போது தமிழக அரசு தரப்பில் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் மற்றொரு பாபர் மசூதி பிரச்சனையாகிவிடக் கூடாது என்று தமிழக அரசு தரப்பில் பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வரும் 11ஆம் தேதி வரை அந்த பகுதியில் பண்டிகை காலம், விழா காலம் என்பதால் பொதுமக்கள் கூடுவதற்கும் போராட்டம் நடத்துவதற்கும் அனுமதி அளிக்க இயலாது என்றும் அந்த தமிழக அரசு தரப்பில் பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பண்டிகை காலம் என்பதால் இந்த பகுதியில் போராட்டம் நடத்துவதற்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இரு தரப்பினரிடையே பதற்றம் மற்றும் அங்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அந்த தடை உத்தரவை இப்போதைக்கு நீக்க முடியாது என்றும் வரும் 11ஆம் தேதி வரை இந்த தடை உத்தரவு நீடிக்கும் என்றும் அதுவரை பொதுமக்கள் கூடுவதற்கும் மற்றும் போராட்டம் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கும் தடை விதிக்கப்படுகிறது என்றும் அதன் அடிப்படையில் தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று பல்வேறு இடங்களில் வீட்டுக்காவல், கைது மற்றும் தடுப்பு அரண்கள் ஆகியவை திருப்பரங்குன்றம் பகுதியை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று தமிழக அரசு தரப்பில் விளக்கம் அளித்திருக்கிறது. இதையடுத்து பிற்பகலில் இந்த விசாரணைக்கு மேலும் அடுத்த கட்ட விசாரணை நடத்துவதற்கு விசாரணை நடத்தப்படும் என்று நீதிபதி உத்தரவிட்டு இந்த விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார். பிரவீன், திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் மற்றொரு பாபர் மசூதி விவகாரமாக பிரச்சனையாக மாறிவிடக் கூடாது என்று தமிழக அரசு பதில் அளித்திருக்கிறது. கூடுதல் தகவலுக்கு நன்றி கண்ணன்.